மாவட்டம் மலுமிச்சம்பட்டி குதிரை பண்ணை அருகே இருந்த கிணற்றை தீயணைப்பு வீரர்களும் போலீசாரும் சூழ்ந்திருந்தனர். 40 அடி ஆழமுள்ள அந்த கிணற்று நீரை மொத்தமாக வடிக்கும் வேளையில் இறங்கியிருந்தனர். நீண்ட போராட்டத்துக்கு பிறகு நீர் முழுவதும் வடிக்கப்பட்டது. உள்ளே இருந்து சிதைந்த நிலையில் ஒரு சடலத்தை தீயணைப்பு வீரர்கள் மீட்டிருக்கிறார்கள். ஆம், இந்த சடலத்தை மீட்கத்தான் இத்தனை போராட்டம். கொல்லப்பட்டவர் யார், அவரை கொன்றவர்கள் யார் போன்ற கேள்விக்கு போலீசாரிடம் ஏற்கனவே பதில் இருந்தது. சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். நெல்லை நாங்குநேரியைச் சேர்ந்தவர் 40 வயது பாலமுருகன். இவரின் தந்தை மலுமிச்சம்பட்டி அருகே குதிரை பண்ணையில் வேலை செய்து வருவதால் இவர் குடும்பத்துடன் அப்பகுதியில் வசித்து வருகிறார். பாலமுருகன் கொலை, திருட்டு வழக்கில் கைதாகி அடிக்கடி சிறைக்கு செல்லும் ஒரு சிறை பறவை. அப்படி நெல்லை சிறையில் இருந்தபோது பாளையங்கோட்டையைச் சேர்ந்த 25 வயது முருகப்பெருமாள் என்பவரின் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. சிறையில் பூத்த அந்த நட்பு வெளியே வந்த பிறகும் தொடர்ந்துள்ளது. இந்த சூழலில்தான் பாலமுருகனும் முருகப்பெருமாளும் செட்டிப்பாளையம் காவல் நிலையத்திற்கு வந்து ஜெயராமன் என்பவரை மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் அடித்து கொன்று சடலத்தை கல்லை கட்டி கிணற்றில் வீசியதாக கூறி சரணடைந்திருக்கிறார்கள். இருவரும் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் தேடிய போதுதான் கிணற்றிலிருந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது. 2 மாதங்களுக்கு முன்பு கொலை செய்தது யாருக்கும் தெரியாத நிலையில் தற்போது ஏன் இவர்களே வந்து சரணடைந்தார்கள், எதற்காக ஜெயராமனை கொல்ல வேண்டும் போன்ற முதற்கட்ட கேள்விக்கு விடை தேடி போலீசார் விசாரித்த போதுதான் இருவர் அளித்த வாக்குமூலத்திலும் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் இருந்தது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து சிடிஆர் எனப்படும் செல்போன் டவர் லொகேஷனை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது ஜெயராமனின் உடலை வீசியதாக கூறிய நேரத்தில் முருகப்பெருமாள் கோவையில் இல்லாதது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனால் போலீசாருக்கு சந்தேகம் வலுத்த நிலையில் இருவரிடமும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. அதில்தான் நண்பர்களுக்கு பதிலாக காவல் நிலையத்தில் சரணடைந்திருப்பது தெரிய வந்துள்ளது. உடனே போலீசார் கோவையில் தங்கியிருந்த உண்மை குற்றவாளிகளை கைது செய்து விசாரித்திருக்கிறார்கள். கைதானவர் நியூட்டன். 28 வயதான இவர் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். சென்னை அண்ணா நகரில் உள்ள அரசு விடுதியில் தங்கி நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் டீ கடை நடத்தி வருகிறார். இவரது நண்பர் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த பெனிட்டோ. 27 வயதான சென்னை தபால் நிலைய வாகன ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இருவரும் ஒரே அறையில் தங்கியிருந்தனர். இந்த நிலையில் நியூட்டனின் நண்பரான பாளையங்கோட்டையைச் சேர்ந்த ஜெயராமன் என்பவர் வேலை தேடி சென்னைக்கு வந்து அண்ணா நகரில் உள்ள நியூட்டனின் அறையில் தங்கியுள்ளார். ஜெயராமனுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க நியூட்டன் ஆட்டோ வாங்கி கொடுத்ததாக தெரிகிறது. ஆனால் ஜெயராமன் முறையாக ஆட்டோவை ஓட்டாமல் தினமும் மது குடித்துவிட்டு ஊர் சுற்றி உள்ளார். அதோடு ஆட்டோவுக்கான தவணையையும் கட்டவில்லை. இதனால் நியூட்டனே பணம் கட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் அறையில் நியூட்டன், ஜெயராமன், பெனிட்டோ அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்த போது ஆட்டோ விவகாரம் தொடர்பாக ஜெயராமனுக்கு நியூட்டனுக்கும் இடையே தகராறு நடந்திருக்கிறது. சண்டை உச்சக்கட்டத்தை எட்டியதும் ஆத்திரத்தில் நியூட்டன் தாக்கியதில் ஜெயராமன் உயிரிழந்தார். இதையடுத்து உடலை எப்படி அப்புறப்படுத்துவது என யோசித்த போது கோவை மலுமிச்சம்பட்டியில் உள்ள குதிரைப்பண்ணையில் பணியாற்றி வரும் பாலமுருகன் என்பவரை நியூட்டன் தொடர்பு கொண்டுள்ளார். அவர் இங்குள்ள கிணற்றில் சடலத்தை வீசிவிடலாம் என யோசனை கூறியதோடு கோவைக்கு உடலை கொண்டு வருமாறு தெரிவித்துள்ளார். இதையடுத்து நியூட்டன், பெனிட்டோ மற்றும் மேலும் 2 நண்பர்களோடு சேர்ந்து காரில் ஜெயராமன் உடலை கோவைக்கு எடுத்து வந்துள்ளனர். பிறகு சடலத்தில் கல்லை கட்டி மலுமிச்சம்பட்டி பகுதியில் உள்ள கிணற்றில் வீசி உள்ளனர். பின்னர் அனைவரும் சென்னைக்கு சென்ற நிலையில் பாலமுருகன் அடிக்கடி நியூட்டனிடம் பணம் கேட்டு வற்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் செலவு செய்ய முடியாத சூழலில் இவ்வழக்கில் சரணடைந்து விடலாம் என அனைவரும் கூடி பேசியுள்ளனர். பின்னர் வழக்கறிஞர் ஒருவரை சந்தித்த போது அவர் பாலமுருகன் மற்றும் வேறு ஒருவரை போலியாக சரணடைய யோசனை கூறியுள்ளனர். இதையடுத்து பாலமுருகன் மற்றும் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த முருகப்பெருமாள் ஆகிய 2 பேர் செட்டிப்பாளையம் போலீசில் சரணடைந்துள்ளனர். போலீசார் 2 பேரிடமும் மேற்கொண்ட தொடர் விசாரணையில் இருவரும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் தொடர்ந்து விசாரித்த போது உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளனர்.
இந்த சம்பவம் தொடர்பாக நியூட்டனையும் பெனிட்டோவையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். மே மாதம் கிணற்றில் வீசப்பட்ட ஜெயராமன் உடல் அழுகிய நிலையில் இருந்ததால் அவர்தானா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ள ஜெயராமன் தாயின் DNA மாதிரி சேகரிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டது. மேலும் சென்னையில் இருந்து ஜெயராமன் உடலை எடுத்து வர உதவிய நியூட்டனி நண்பர்கள் 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.